இந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? இவங்க நல்லவங்க நினச்சி போய் ஏதாவது சொன்னோம்னா அதை போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தால் போடுறாங்க. அடுத்தவங்ககிட்ட நம்ம சொல்லக்கூடாது, அதை சொல்லிடாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், என் கழுத்தறுத்து போட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சொல்லிட்டு வந்தால் உட்காருவாங்க. அதனால் உங்களோட விஷயத்த உங்களோட பர்சனலாக உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. அதை எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனசுலேருந்து வாய் வழியே வந்தாலும் தண்ணி முழுங்குற மாதிரி சாப்பாடு முழுங்குற மாதிரி முழுங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சரிங்களா? நல்லவங்க இவங்க நம்மளை மீறி எதுவும் போய் நம்மளை பற்றி கேவலமாக மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதை பத்தா மாற்றி உருவம் பண்ணி போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போது நம்ம ஒன்றுதான், நாம் என்னடா வடிவேல் காமெடி மாதிரி நம்ம ஒன்று தானே சொன்னோம், இவங்க என்னடா பல ஏங்கலில் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மாற்றி பேசுகிறவங்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று அவங்ககிட்ட ஒன்று பேசுகிறவங்களும் சரி, இவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறவங்க மட்டும் நம்புங்க. உண்மையாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது சத்தியமாக எனக்கு தெரியல. நானே தேடிட்டு இருக்கிறேங்க, உண்மையாக யார் இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கிறேன். நீங்கள் தேடினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு யாராவது அப்படி உண்மையானவங்க கிடச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் கொண்டு வந்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஷேர் பண்ணிடாதீங்க. மறக்க முடியாத அனுபவங்களை நீங்கள் சந்திப்பீங்க. சரிங்களா? அதனால் யார்கிட்ட பேசினாலும் எதை பேசுகிறீங்க எதை பேசலன்னு சொல்லி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு வேணேன். அப்படின்னா என்னென்னா, நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் அவங்க நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்களேன்னு நம்பி, அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களேன்னு நம்பி நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டர்ன்னு கிழிஞ்சிரும். உண்மைதாங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களை கேட்டதை பார்த்தது சொல்வேன், ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் அனுபவப்பட்டு தான் சொல்வேன். என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்க. அது தாயாகவே இருந்தாலும் சொல்கிற விஷயத்தை தான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் வந்து என்றைக்குமே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். உங்கள் நிம்மதி இல்லாமல் போகிறோன்னா உங்கள் மனசில் தோன்ற கோபங்களையும் வேதனைகளையும் உங்கள் மனசோடய வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களுக்கு யாராவது உங்களுக்கு எடுத்து பண்ணால் கூட அது இன்னொருத்திட்ட போய் ஷேர் பண்ணாத. எனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி போய் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொன்ன அன்னைக்கே வந்து வடியாது. ஒரு சிலர் வந்து சொன்ன அன்னைக்கே சொல்லி போடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சொன்ன அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு 6 மாதம் கழித்து சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம பேசின வார்த்தைகள் நமக்கு மறந்துருக்கும். நம்ம இப்படி சொன்னோமா நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம யோசிக்கணும். நான் ரொம்ப இவங்களை பேசி கழுத்துறதுன்னு நினைக்காதீங்க. இது உண்மை. யாரார் வாழ்க்கையில் இது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசிட்டு அமைதியாக இருந்தோம்னா அந்த நாள் இனிய நாளாக இருக்கும்னு என்னோட கருத்து. பேசி ஜெயிக்கிறத விட அமைதியாக இருந்து ஜெயிக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம்.